வணக்கம் நேர்களே. ஸோ இது ஏஐயால் தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஈஸியாக நீங்கள் ஏஐயில் கொடுத்தா உடனே அதுக்குரிய இதை வந்து ஏஐ தந்துடும். ஸோ அப்படி ஒன்று வீடியோவாக தயாரித்தது தான். ஸோ இது என்னுடைய கற்பனையான வீடியோ, ஆனால் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். 2030 50களில் எப்படி இருக்கும் உலகன்றதை சும்மா ஒரு கற்பனையாக அந்த ஏஐ வீடியோவில் செஞ்சது. ஸோ இப்போவே நம்மள யோசித்து பாருங்கள், காற்று வந்து எவ்வளோ மாசுபடுது, ரைட்? இப்போவே நாங்கள் வந்து அசுத்தமான காற்றை தான் சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம். 2030களிலிருந்து அங்கால 50 வரைக்கும் போதே தேவையில்லை. இனி நம்ம வந்து தாவரங்களை வளர்த்து நாங்கள் அதுக்குள்ளே வச்சு அதுலேருந்து ஆக்சிஜன் எடுத்து இப்படி தான் நாங்கள் இனி சுவாசிக்க போகணும் போல். அப்படி தான் இருக்குது நிலைமையை பார்த்தா. அவ்வளோ மோசமாக இருக்குது. அதோட அமேசானில் வந்து லே ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஏனெண்டா அந்த அமேசான் நிறுவனர் அவர் வந்து இனி ரோபோட்டை வச்சு தான் வேலை செய்ய போகிறாராம். ஸோ நிலைமையை யோசித்து பாருங்கள். அவன் மனுஷன் கண்டுபிடிச்ச ரோபோட் இனி ரோபோட்டோட சேர்ந்து தான் இனி வேலை செய்யணும். முழு உலகமே வந்து ரோபோட்டாக மாறிச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போவே வேலை இல்லாத திண்டாட்டம். அதுவும் முக்கியமாக கனடாவில் வேலையே இல்லாமல் இருக்கிறோம். இனி ரோபோட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நிலைமை எங்கே போகிறது? எல்லாத்துக்கும் ரோபோட். யோசித்து பாருங்க, உலகம் எப்படியெல்லாம் என்ன மாதிரி இருக்க போகுது அண்டு